வணக்கம், ஐம் ரிஷியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு பிஎம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வாட்ஸ்அப்பில். இப்போ வந்து என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் போயிட்டு பாருங்க, வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் டிக்டாக்ஸும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணிடுங்க. மேற்கொண்டு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அடுத்தது ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ரெண்டாவது வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஐம் செகு ரிஷி. டிக்டாக்ல பார்த்துருப்பீங்க. ஃபுல் டைமாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேங்க. ஸோ ஃபுல் டைமாக செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்கள், பிரான்ச் மேனேஜர். ஓகேங்களா? ஸோ ஒரு அங்கீகாரம் இருக்குது நம்மளுக்கு. அதை தாண்டி வந்து இந்த தோன்வா நிறுவனம் மலேசியாவில் 14 வருஷ கம்பெனி, 23 லட்சம் பேர் இந்த சிம் கார்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ கேட்டிருந்தீங்க, எப்படி சார் இதை பற்றி வியாபார ரீதியாக பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஷேர் பண்ணுங்க, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த சிம் கார்டில் என்ன சலுகைன்னு முதல்ல பார்த்துருங்க. இலவச இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சா எப்படிங்க இருக்கும்? ஜூரி தக்காஃபோட. ரெண்டாவது லக்கி ட்ரா இருக்குது. மாதம் வாரம் லக்கி ட்ராஸ் இருக்குது. இந்த சிம் கார்டில் அப்படியே வேறு என்ன ஸ்பெஷல்? வாங்க டாட்டா பிளானை பார்ப்போம். ஓகேங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடறாங்க. டாட்டா பிளான் வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ நீங்கள் பயன்படுத்தும் அதே எண் நம்ம சிம் கார்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 001 பாய்க்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதே 001 வந்து இங்கே ஜம்ப் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஸோ ஜம்ப் பண்ணி வர முடியும். அதே நம்பர் சிக்னல் ஜம்ப் பண்ணி வர முடியும். அப்படி நிறைய பேருக்கு தெரியல, கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கொடுக்குற வாய்ப்பை யாரும் பயன்படுத்திக்கிறதில்ல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்டா பிளான். ஓகேங்களா? கேட்டிருந்தாரு, டாட்டா பிளான் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ டாட்டா பிளான் பாருங்கள். மாதம் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் டாட்டா ரொம்ப குறவாக பாய்க்கிறவங்க 50 வெள்ளி தான். பாருங்கள், 50 வெள்ளி தான் மாதம் அப்ளை பண்ண போகிறீங்க. என்கிட்ட மாதம் வெறும் 35 வெள்ளி தான். இந்த 35 என்ன இருக்குது? 70 GB டாட்டா கேரி ஃபார்வர்ட். இந்த மாதம் பயன்படுத்துகிற டாட்டா வந்து உங்களுக்கு வந்து பற்றாக்குறை பேலன்ஸ் டாட்டா இருக்குன்னா அடுத்த மாதத்துக்கு ஜம்ப் பண்ணிடும். இந்த மாதிரி பாருங்கள், கேரி ஃபார்வர்ட் டாட்டாவை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், பேலன்ஸ் டாட்டாவை. பார்த்தாதுங்களா? 4000 வெள்ளி லைஃப் இன்சூரன்ஸ் 60 வயசு வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். அப்புறம் வந்து 75 வயசு வரைக்கும் வந்து பாருங்கள் 30,000 கிளைம் பண்ண முடியும். வண்டி வாகனத்தில் அடிப்பட்டியாக இருந்தால் கிளைம் பண்ண முடியும். இலவசமாக கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இஸ் அ ப்ரோ 2. இது வந்து மாதம் அப்ளை பண்ண போகிறாங்க. 75 வெள்ளி தான். மாதம் 60 வெள்ளி தான் கட்ட போகிறாங்க லைன் காசு. ஓகேங்களா? டிஜியில் கட்டலாம், எங்கே வேணால் கட்டலாம். 60 வெள்ளி தான் அப்ளை பண்ண போகிறாங்க. என்ன சலுகைன்னா 225 GB டாட்டாங்க. பாருங்கள், டாட்டா கேரி ஃபார்வர்ட், ஹை ஸ்பீட் டாட்டா, சூப்பராக வேலை செய்யுது. பார்த்தாதுங்களா? ஸோ அதே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ் சிம் கார்டு ஒரு முறை தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 128 வெள்ளி. ஓகேங்களா? டெலிவரி சார்ஜஸ் இருக்குது 10 வெள்ளி. ஸோ ஏஜென்ட் யூஸருக்கு நம்ம டெலிவரி அனுப்பிவிட்றோம், பரவாயில்ல. ஓகே, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. 128 வெள்ளி ஒரு முறை அப்ளை பண்ண போகிறாங்க. மாதம் 60 வெள்ளி தான் பில் கட்ட போகிறாங்க. என்ன ஒரு ஸ்பெஷல்னா 50,000 வெள்ளி இலவச இன்சூரன்ஸ் கவரேஜ் ஜூரி தக்கப்பாடு வழங்கிச்சுங்க. நல்லா இருக்குங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பிஸ்னஸ் சேரிங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு 128 வெள்ளி சிம் கார்டு ஒரு முறை அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் ஏஜென்டாக மாறிடலாம். ஏஜென்டாக மாறி நீங்கள் ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறப்ப 50 வெள்ளி டைரக்ட் கமிஷன். ரெண்டாவது இந்த 54,000 வெள்ளி இலவச இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. அடுத்து பார்ப்போம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் வெறும் வைஃபை சிம் கார்டு 60 வெள்ளி தாங்க. ஓகே, 60 வெள்ளி தான் வைஃபை சிம் கார்டு. ரொம்ப சேஃபாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹை ஸ்பீட் 5G, மோர் தென் 500 MBps ஸ்பீடாக இருக்குது. டெலிவரி செஞ்சுட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து அந்த மாடெம் இல்லைன்னா, சிம் கார்டு போடுற மாடெம் இல்லைன்னா சேர்த்து ஒரு பேக்கேஜாகவே டெலிவரி அனுப்பிட்டு இருக்கேன். எங்கே ஜேபியில் இருந்து பின்னாங்க வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கோம், டெலிவரி இருக்கணும். ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த வைஃபை கனெக்ஷன்ஸுக்காக டிவி, லேப்டாப்ஸ், அப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஸோ ரொம்ப வந்து விலை 130 வெள்ளி 150 வெள்ளிலாம் இருக்குது. ஸோ இது வந்து எங்கள்கிட்ட வந்து வெறும் 60 வெள்ளி தான் சிம் கார்டு. மாதம் நீங்கள் டிஜியில் போய் டாப்அப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ முதல் விஷயம் என்னன்னாக்கா, இந்த சிம் கார்டில் என்ன மாதிரி கமிஷன் செக் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் ட்ராக் கமிஷன் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு தடவை கமிஷன் கொடுப்பாங்க. அம்மாவா இல்லையா? சொந்தோலா. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு போத்தல் விற்கிறீங்க. இந்த போத்தல் நீங்கள் விற்றா உங்களுக்கு வந்து ஒரு தடவை 5 வெள்ளி கிடைக்குது அப்படின்னாக்கா ஒரு தடவை தான் கிடைக்கும். போத்தல் வாங்கிடுவங்க பல வருஷம் பாய்ச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இதுவே நீங்கள் இந்த சிம் கார்டை நீங்கள் ப்ரோமோட் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, விற்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க எத்தனை வருஷம் பாய்ச்சாலும் அத்தனை வருஷம் உங்களுக்கு காசு. ஏன்னாக்கா இந்த மாசம் ஹெட்ஃபோன் பாய்ச்சவங்க அடுத்த மாசம் ஹெட்ஃபோன் பாய்ப்பாங்க தானே. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு சிம் கார்டு வித்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்பெனி வந்து 9 வெள்ளியிலேருந்து 50 வெள்ளிக்கும் கொடுப்பாங்க. ஓகே தானே? அப்போ லெஸ்ஸி இந்த மாசம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சிம் கார்டுக்கு 50 வெள்ளி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னாக்கா 10 சிம் கார்டு வித்தீங்கன்னாக்கா 500 வெள்ளி ஃபாஸ்டா கிடைச்சிடும். இந்த கமிஷன் மாசத்துல 2 தடவை கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? 2ஆ பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா டாப் அப்
கமிஷன். இதுதாங்க இன்னைக்கு நான் எப்படி வீட்ல இருந்து சம்பாதிக்கிறேன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு முழுக்க காரணம் கேட்டீங்கன்னாக்கா ரிப்பீட் சேல்ஸ். ஏன்னாக்கா நம்ம ஒரு கஸ்டமரை ஒரு தடவை தான் சைன் அப் பண்ண போறோம், அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்க போறோம், அதுக்கப்புறம் அவங்க பாட்டு டாப் அப் பண்ண போறாங்க. டாப் அப் எங்க வேணாலும் கிடைக்கும். டச்சுங்க ஈவோல டாப் அப் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பேங்கிங் பண்ணிக்கலாம், ஓகே, கூப்பன் வாங்கி போட்டுக்கலாம், ஓகே, எப்படி வேணா டாப் அப் பண்ணிக்கலாம். எனக்கு டாப் அப் 100% டிஜி சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நம்ம ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்றது தான். அப்ப அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாசம் கிடைக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, முடிவு பண்ணுங்க. இதுவே நீங்க உண்மையிலே சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டீங்க, வர்றதும் நல்லா சம்பாதிப்புமே அப்படின்னு எண்ணத்தை வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த பிரீமியம் சிம் கார்டு இருக்குல்ல 128 அதுல ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதுல வரும்போதே உங்களுக்கு 60 பேக்கேஜ் ஒரு மாசம் கொடுத்துருவாங்க, 50 பிஏ தக்காஃபலும் கொடுத்துருவாங்க, ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 4 கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் லைசன்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த கார்டோட விலை ஒரு தடவை வாங்கும் போது 128, ஆனா மாசம் வெறும் 60 தான் டாப் அப் பண்ண போறீங்க. இவ்வளவுதாங்க பிசினஸ். முதல்ல மெம்பரா ஆனாதான் நீங்க கத்துக்க முடியும். சிம்பிளா முடிவு எடுத்துட்டீங்களா எந்த சிம்க்கு வர போறீங்கன்னு? ஓகே, அப்ப கமிஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா, சொந்தோ நீங்க ஒரு ஆளை சைன் அப் பண்றீங்க, அவங்க மாசம் 50 டாப் அப் பண்றாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 5 வழி கமிஷன் 10%. அம்மாவா இல்லையா? அப்பனாக்கா ஒரு ஆள்னாக்கா 5 வழினாக்கா 10 பேர்னாக்கா 50 வழி, 100 பேத்துக்கு 500 வழி. மாசம் உங்களுக்கு 500 வழி வந்தா எப்படி இருக்கும்? இந்த மாசம் என் ஃபோன் பாய்ச்சவங்க அடுத்த மாசம் என் ஃபோன் பாய்ப்பாங்களே, அதுக்கு அடுத்த மாசம் நம்மளுக்கு வேலை இல்லையே, மெயின்டைன் பண்ற வேலை கிடையாது. உண்மையா இல்லையா? அப்போ ஒரு மாசம் 500 வழி அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 6000 வழி ப்ராஃபிட் இருக்கு. எந்த பிசினஸ்ல இங்க இருக்குங்க? வித்தாதானே காசு. ஒரு தடவை வித்ததுக்கு எங்க காசு இருக்கு? இதே உங்களுக்கு டெய்லி ஒரு 100 பேர் சைன் அப் பண்ணாங்கனாக்கா, டெய்லி ஒரு 100 பேர் டாப் அப் பண்ணாங்க எப்படி இருக்கும்? பிசினஸ் மேனா இருக்கீங்களா? பெருசா யோசிக்கிறீங்களா? வால்யூம் கேம் விளையாடுங்க, நான் கத்து கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ உங்க கீழே டெய்லி ஒரு 100 பேர் டாப் அப் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆள்கிட்ட 5 வழியா இருந்தாலும் மாசம் 15 வழிங்க. மாசம் 15 வழி. இதுல டோனோட இன்கம்ல பியூட்டி என்ன தெரியுங்களா? நம்ம விற்காட்டியும் காசு வரும், ஓகே, நமக்கு எப்போதும் வித்திருக்க முடியாதுல்ல, சம்டைம் டயர்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் இருக்கும், விற்க முடியாது அம்மாவா இல்லையா, அப்பயும் காசு வரும். சீக்கிரம் விழுந்தாச்சு, ஒரு 6 மாசம் மெடிக்கல் லீவு, காசு வருமா கேட்டீங்கன்னா காசு மாசம் வரும். எனக்கு கஸ்டமர்ஸ் என்ஃபோன் பாய்க்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு நபர் சிம் கார்டு பாய்ச்சி அவர் பிசினஸ் செஞ்சு ஒரு மாசம் 5000 எடுக்காரு, இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த காசு என்னங்க ஆகும்? அவங்க மனைவிக்கோ இல்ல பிள்ளைங்களுக்கு போகும். மாசம் எனக்கு இன்கம் போலி வாரிஸ் கார்டு. சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எங்கங்க இந்த மாதிரி பிசினஸ் இருக்கு? அப்ப என்ன பிசினஸ் செய்ய ரொம்ப முக்கியமா இல்லையா? டெலிகம்யூனிகேஷன் எல்லாரும் என்ஃபோன் பாய்ச்சி தாகணும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? ஜாயின் பண்ணுங்க, நான் கத்து கொடுக்குறேன், ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சிம் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்க. செகண்ட் நம்ம கொடுக்க போற ப்ரோக்ராம் ஈப்போல, ஜேபில, கேஎல்ல, தம்போயில எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன்ஸ், ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் செய்கிறது, ஆஃப்லைனில் எப்படி செய்யறது, அது கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம மக்களிடையே பிஸ்னஸ் எஜுகேஷன் யாரும் சொல்லி கொடுக்கல, டெலிகம்யூனிகேஷன்ஸ் அவேர்னஸ் யாரும் சொல்லி கொடுக்காததுனால தான் 14 வருஷம் நம்ம பின் தங்கிட்டோங்க. இப்போ ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக கற்றுக் கொடுக்குறாங்க, எக்ஸ்பர்ட் வராங்க, லீடர்ஸ் வராங்க, ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் டிக்டாக்ல பார்ப்பீங்க, நிறைய இடத்துல ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கு, நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், என்ஜிஓ, கோஆபரேட்டிவ், பிரசத்வான், யார் வேணாலும் இருக்கும். அந்த வருமானம் மாதந்தோறும் தொடர்ச்சியாக குடும்பத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் போனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ நல்ல விஷயம் செய்யலாமே. ஃபார்ம் 3 படிக்கிற பையன், நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஃபார்ம் 5 பிள்ளைங்க மற்ற இடத்துல மாதம் 1000 வழி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இப்பயே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பிஐ முடிச்ச கையில உனக்கு வருமானம் இருக்கு, இது கொண்டு நீ மேற்கொண்டு படிப்புக்கு இந்த வருமானத்தை யூஸ் பண்ணிக்கோ. எஜுகேஷன் ஃபண்டு உருவாக்க முடியும். வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுக்குறோம், கைட் பண்ணுறோம். வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா இருப்போம் எல்லாரும். நன்றி.